ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று கோரிய வழக்கில் நீதிபதி பி.டி. ஆஷா முன் இந்த விசாரணை அப்படிங்கிறது துவங்கி நடைபெற்று வருது. இந்த நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் கேட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாத்தையுமே சென்சார் போர்டு தாக்கல் செஞ்சுட்டாங்க. எந்தெந்த காட்சிகள் நீக்கப்பட்டன அப்படிங்கிற விவரங்களை நீதிபதி கேட்டறிஞ்சிட்டு வராரு. படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரும் தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது அவங்களுடைய ஆட்சேபங்கள் பரிசீலிக்கப்படலை என்று ஆய்வுக்குழு உறுப்பினர் புகார் அளித்திருக்கிறார். இது மட்டுமே புகாரில் கூறப்பட்டிருக்கு. அந்த புகார் அப்படிங்கிறது நிலைக்கத்தக்கது அல்ல என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். என்னென்ன ஆட்சேபங்கள் கொடுத்துருக்குறாங்களோ அந்த ஆட்சேபங்களை படக்குழு பரிசீலிக்கலை அப்படின்னு ஆய்வுக்குழு உறுப்பினர் புகார் அளித்திருக்கக்கூடிய சூழலில் அந்த புகார் ஏற்கத்தக்கது அல்ல, நிலைக்கத்தக்கது அல்ல என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். பதில் மனு தாக்கல் செய்ய அனுமதித்தால் நீதிமன்றம் கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையான பதில் அளிக்கப்படும் என்று சென்சார் போர்டு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. படத்திற்கு U+A சான்று வழங்க முடிவு செய்த பின் மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் உள்ளது என்று சென்சார் போர்டு தரப்பில் வாதிடப்பட்டிருக்கு. படத்தில் பாதுகாப்பு படைகளுடைய சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், எனவே பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னுமே சென்சார் போர்டு பதில் அளித்திருக்கிறாங்க. இது போன்ற வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நீதிபதியும் பல்வேறு கேள்விகளை இந்த விவகாரத்தில் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், இந்த ஜனநாயகன் இந்த சென்சார் சான்று விவகாரத்தில் இன்னைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய விசாரணையில் இப்போ வரைக்கும் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருது சென்சார் போர்டு தரப்புல? வரக்கூடிய ஜனவரி 9 பொங்கல் பண்டிகையொட்டி நடிகர் விஜய் நடிப்புல இயக்குனர் H. வினோத் இயக்கத்துல உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஒரு திரைப்படம் வெளியாவதற்கு முன்பாக சென்சார் போர்டு சர்டிபிகேட் என்பது வாங்கப்பட வேண்டும். UAA என பல தரப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இந்த நிலையில இதற்கான விண்ணப்பிப்பதற்காக கடந்த டிசம்பர் 19 இந்த திரைப்படம் சென்சார் போர்டுக்கு CBFC மையத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும், அதற்கு பிறகு சில மாற்றங்கள் செய்யப்பட்ட கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும், அதற்கு பிறகு மாற்றங்கள் செய்யப்பட்டும் இதுவரையில், அதாவது இன்னும் 48 மணி நேரம் இருக்கக்கூடிய நிலையில இதுவரையில படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் கிடைக்காத நிலையில நேற்றைய தினம் நீதிமன்றத்தை நாடுவதற்கு KVN புரொடக்ஷன் எனப்படக்கூடிய அந்த படத்துடைய திரைப்பட நிறுவனம், தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்து நேற்றைய தினம் கடைசி வழக்காக 2.25 மணிக்கு இந்த வழக்கான விசாரணை எடுத்துக்கொள்ளப்படும் என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட நிலையில இன்றைய தினம் விசாரணைக்கு தள்ளி வைக்கப்பட்டது. அந்த நிலையில 3:16 மணி அளவுல விசாரணை தொடங்கியது. விசாரணை தொடங்கியதற்கு பிறகாக ஜனநாயகன் படத்திற்கு சான்று கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி P.T. ஆஷா முன்னதாக தொடங்கப்பட்டது. தொடக்கத்துல ஜனநாயகன் படத்திற்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார் தாக்கல் செய்யப்பட்டது. மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில காட்சிகள் இருப்பதாக சென்சார் போர்டு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. எந்தெந்த காட்சிகள் நீக்கப்பட்டன என்ற விவரங்களையும் நீதிபதி கேட்டறிந்தார். அதற்கு பிறகாக இந்த ஜனநாயகன் படத்திற்கு எதிரான புகார்கள் நிலைக்கத்தக்க அளவுல இல்ல என்பதை நீதிபதி அவருடைய கருத்தாக வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் சென்சார் போர்டை நோக்கி நீதிபதி சில கேள்விகளையும் அவரது சந்தேகங்கள் அடிப்படையில் எழுப்பியிருக்கிறார். அந்த அடிப்படையில ஜனநாயகன் படத்திற்கு UA சான்று வழங்க முடிவு செய்த பிறகு மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன் என்ற கேள்வியை சென்சார் போர்டு தரப்பு முன்பு வைக்கும் போது, சென்சார் போர்டின் சார்பில் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் இருப்பதாக அவர்கள் தரப்புல CBFC தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் படத்துல பாதுகாப்பு படைகள் சில சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், எனவே அதற்கு பாதுகாப்பு படைகளை சேர்ந்த நிபுணர்களிடம் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும் எனவும் சென்சார் போர்டு தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில ஒரு திரைக்கதை தணிக்கை குழு பார்வையிட்ட பிறகும் அதனை மறு ஆய்வுக்கு உத்தரவிட தணிக்கை குழு தலைவருக்கு உத்தரவு இருக்கிறது என்பதை சென்சார் போர்டு தெரிவிக்கிறது. ஆனால் இங்கு அனைத்துமே அப்நார்மலாக இருக்கிறது. ஒரு திரைப்படத்திற்கு தணிக்கை குழு செய்ய வேண்டிய விஷயங்களிலிருந்து மாறுபட்டு அப்நார்மலாக இருப்பதாக நீதிபதி இந்த விசாரணையின் போது தற்போது தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்து மிக முக்கிய கருத்தாக இந்த வழக்குல பார்க்கப்படுகிறது. அனைத்துமே அப்நார்மலாக இருக்கிறது என்ற வார்த்தையை நீதிபதி உபயோகப்படுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் உரிய காட்சிகளை நீக்கினால் சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவித்த பின்னரும் மறு ஆய்வுக்கு அனுப்பவும் அதிகாரம் உள்ளது எனவும் சென்சார் போர்டு மீண்டும் அவர்களது தரப்பு தகவலை தெரிவித்திருக்கின்றனர், தரப்பு விஷயத்தை தெரிவித்திருக்கின்றனர். இந்த வழக்கை பொறுத்தவரையில
இன்னும் 48 மணி நேரமே இருக்கக்கூடிய நிலையிலையும் இதுவரையில தணிக்கை குழுக்கான அந்த சர்டிபிகேட் கொடுக்கப்படாததுதான் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த நிலையில ஒருவேளை இன்று மாலைக்குள்ள அந்த சர்டிபிகேட் கொடுக்கப்படலன்னா படம் போஸ்ட்பான் ஆவதை தவிர்த்து வேறு வழி இல்லை என ஏற்கனவே தகவல்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில இதன் காரணமாக தயாரிப்பு நிறுவனம் பெரும் பொருளாதார ரீதியிலான இழப்பை சந்திக்கும் என்பதையும் அவர்களது தரப்பு தகவலாக நீதிமன்றத்துல பதிவு செய்திருக்கின்றனர். அந்த அடிப்படையில தான் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக சென்சார் போர்டு தரப்புல குறித்து சொல்லியிருக்கும் போது அந்த புகார்கள் ஏற்கத்தக்க அளவுல இல்லை என்பதை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதற்கு படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது என சென்சார் போர்டு கூறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் பல விஷயங்கள், அதாவது ஒரு திரைப்படத்தை தணிக்கை குழு பார்வையிட்ட பிறகு அதனை மறு ஆய்வுக்கு உத்தரவிட தணிக்கை குழுவுக்கு அதிகாரம் உண்டு என தெரிவித்த கருத்திற்கு இங்கு அனைத்துமே அப்நார்மலாக இருப்பதாக நீதிபதி அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக சென்சார் போர்டு தரப்புல கூறும்போது தணிக்கை குழு தலைவர் ஆய்வு குழுவின் பரிந்துரைகளை திருப்தி அடையவில்லை என்றால் அவர் ஒரு திரைப்படத்தை பரிசீலனைக்காக மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்பலாம் என மீண்டும் சென்சார் போர்டு அவர்கள் கூறிய கருத்தை விரிவாக அவர்களது தரப்பு தகவலாக பதிவு செய்கிறது. எப்படி என்றால் ஒரு திரைப்படத்தை முதல்ல அவர்கள் திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் தணிக்கைக்காக அனுப்பும் போது அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல அவர்கள் சொல்லிய நீக்கப்பட வேண்டிய வசனங்கள் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு நீக்கியிருந்தாலும் அது திருப்தி அடையவில்லை என்றால் ஒரு திரைப்படத்தை மீண்டும் மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம் என சென்சார் போர்டு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முதல் தணிக்கை குழுல இருந்து 5 பேர் மறு ஆய்வு குழுவில் இருக்க மாட்டார்கள், வேறு 5 தான் இருப்பார்கள் எனவும் சென்சார் போர்டு தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணை இருதரப்பு வாதங்களையும் நீதிபதி கூர்ந்து கேட்டு அவருடைய தரப்பு விவரங்களையும் கேட்டறிந்து அவருடைய தரப்பு தகவல்களையும் தெரிவித்து வருகிறார். இந்த நிலையில தொடர்ந்து வழக்கு விசாரணை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆஷாவின் முன்னிலையில தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தற்பொழுதைய விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி மணிகண்டன். தொடர்ந்து ஜனநாயகன் படத்தினுடைய வழக்கு தொடர்பான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது வரைக்கும் சென்சார் போர்டு தரப்பில் என்னென்ன தகவல்கள் சொல்லப்பட்டது, நீதிபதி அதுக்கு என்னென்ன கேள்விகள் எழுப்பியிருக்கிறார், இது போன்ற விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் வழங்கும் விவகாரத்தில் சென்சார் போர்டினுடைய நடவடிக்கை வழக்கத்திற்கு மாறாக இருக்குது. இதே தான் எமது செய்தியாளர் குறிப்பிட்டிருந்தார். நீதிபதி இது கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கே அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது கொஞ்சம் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இந்த நிலையில் நம்மிடையே இணைகிறார் சினிமா பத்திரிகையாளர் திரு பிஸ்மி. அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு பிஸ்மி. நிறைய விஷயங்களை சென்சார் போர்டு இந்த விஷயத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. படத்துக்கு சென்சார் சான்று கொடுக்கறது சம்மந்தமாக ஏற்கனவே இந்த விஷயத்தில் நேற்றைய தினம் பார்க்குறோன்னா ஏன் 10ஆம் தேதி படத்தை திரையிடக்கூடாதா, படத்தை வெளியிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது. அதை தொடர்ந்து இன்னைக்கு காரசாரமான வாதம் நடைபெற்று வருது. அதில் நீதிபதியும் ஒரு கேள்வி எழுப்பிட்டுருக்கிறாங்க. இது கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கே, இந்த புகார்கள், இந்த விஷயங்கள்லாம் அப்நார்மலாக இருக்கே அப்படிங்கும் நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்கு. இது பற்றி உங்களுடைய பார்வை? அதாவது ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது குறித்த இந்த வழக்கை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, தணிக்கை குழுவுக்கு ஜனநாயகன் படத்துக்கு நேர்மையான முறையில் சான்றிதழ் வழங்குவதற்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பொதுவாக சென்சார் நடைமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ படங்களை தணிக்கைக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் படம் பார்ப்பாங்க. படம் பார்க்கும் போதே அந்த திரையரங்குகளில் அந்த தணிக்கை உறுப்பினர்கள் வெவ்வேறு வரிசையில் உட்காந்து படம் பார்ப்பாங்க. படம் முடிச்சிட்டு ஒரு அறையில அவர்களுக்குள் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் ஏகமானதா ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் அழைச்சு அவங்களுடைய முடிவை சொல்லுவாங்க. அதாவது இந்த படத்துக்கு இந்த சான்றிதழ் தர்றோம், அல்லது இந்த காட்சி அல்லது இந்த வசனம் ஆட்சேபத்துக்குரியதா இருக்கு, இதை நீக்கிட்டீங்க அப்படின்னா யுஏஏ கொடுக்குறோம், நீக்கலைன்னா தருவோம், அல்லது நீக்கலைன்னா அந்த படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண அனுமதிக்க மாட்டோங்கிற மாதிரி அவர்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. அதை கேட்டு இந்த படக்குழுவினர் அவங்க முடிவெடுப்பாங்க. இதுதான் சென்சார் நடைமுறை. ஆனா ஆரம்பத்தில் இருந்தே ஜனநாயகன் பட விஷயத்தில் இந்த தணிக்கை குழு நடந்து கொண்ட விவகாரத்தை பார்க்கும்போது இந்த படம் வெளிவரக்கூடாது, இதன் மூலமாக விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கணும் அப்படிங்கிற தணிக்கை குழுவினுடைய உள்நோக்கத்தை நிச்சயமா புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்ல, இது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. யாரோ சிலருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த தணிக்கை குழு ஒரு கருவியா பயன்படுது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 19ஆம் தேதி இந்த படத்தை அவங்க பார்த்திருக்காங்க, சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த மாற்றங்களை செஞ்சு
24ஆம் தேதி இவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த நிமிஷமே அவங்க சர்டிபிகேட்டை கொடுத்துருக்கணும். ஆனா அடுத்த நாள் கிறிஸ்துமஸ்ங்கிறதுனால 26ஆம் தேதி தர்றேன்னு சொன்னவங்க இது வரைக்கும் தரல. படத்தினுடைய ரிலீஸ் தேதி நெருங்கி வருகிற இந்த சூழ்நிலையில வேற வழி இல்லாம இவங்க நீதிமன்றத்துக்கு போன பிறகுதான் இவங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. இதுல அது பிரச்சனை, ரிவைசிங்க்கு அனுப்ப போறோம், அப்படி இப்படின்னு பல்வேறு விஷயங்களை இவங்க சொல்றாங்க. அப்ப இதன் மூலமே தெரிஞ்சுக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஜனநாயகனுடைய வெளியீட்டை தள்ளி வைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் தணிக்கைக்குனுடைய நோக்கமா இருக்கு. அதை தான் இன்னைக்கு நீதிமன்றத்துல ஜனநாயகன் பட குழு சார்பாக ஆஜராகி இருக்கும் வழக்கறிஞர் எடுத்து வைக்கிறாரு. அதற்கும் கூட ஒரு தணிக்கைத்துறை சார்பில் ஆஜராகிற வழக்கறிஞர் ஒரு நேர்மையான உண்மையான விளக்கம் வரல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலான காட்சிகள் இருக்குது அப்படின்னும் அவங்க சென்சார் போர்டு தரப்பில் புகார் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஒரு திரைப்படத்தை தணிக்கை குழு பார்வையிட்டதுக்கு அப்புறமும் அதனை மறு ஆய்வுக்கு உத்தரவிடுறதுக்கு தணிக்கை குழு தலைவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சென்சார் போர்டு தரப்பில் சொல்லியிருக்காங்க இல்லையா? இல்ல, அதுதான் அது நியாயமற்ற விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நம்முடைய அனுபவங்களை வைத்து சொல்லணும் அப்படின்னா, தணிக்கை குழு என்ன முடிவெடுத்தாலும் அதை அவங்க படம் பார்த்த அப்பவே அந்த படக்குழுவினருக்கு அவங்க சொல்லிடுவாங்க, இந்த படத்தை நாங்க தரமாட்டோம், சான்றிதழ் தரமாட்டோம், நீங்க ரிவைசிங்க்கு அப்ளை பண்ணுங்க, ட்ரிபியூனல் போங்கன்னு அந்த கட்டமே அது தெரிவிக்கப்பட்டு விடும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதையுமே சொல்லல. இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வந்த பிறகுதான் இவங்க சொல்றாங்க மத உணர்வுகளை தூண்டுகிற அல்லது ஒரு மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற காட்சி இருக்குன்னு இன்னைக்கு சொல்றாங்க. நான் என் கேள்வி என்னன்னா, படம் பார்த்த அந்த நிமிடமே இதையெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு இந்த காட்சிகளை நீக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அல்லது இந்த காட்சிகள் இருப்பதால் நாங்கள் தணிக்கை சான்றிதழ் தரமாட்டோம்னு அந்த தணிக்கை அதிகாரி சொல்லியிருக்காங்க. அன்றைக்கு சொல்லாம இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஒரு வாதமாக அதை எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்ன? சோ இதன் மூலமாக அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய சக்தியா வளர்ந்துகிட்டு இருக்கிற விஜய் இன்றைக்கு பாஜகவை கொள்கை எதிரியா பிரகடனப்படுத்தி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த ஜனநாயகன் படத்தை இவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் அப்பட்டமாக வெளிப்படுகிற உண்மையா நான் பாக்குறேன். சரி, இது ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் சான்றிதழ் வழங்கும் முன்னாடியோ இல்லைன்னா மறுக்கிறதுக்கு முன்னாடியோ மனுதாரர் நீதிமன்றத்தை அணுக முடியாது அப்படின்னுமே சென்சார் போர்டு சொல்றாங்களே. இல்ல, அப்படியெல்லாம் கிடையாதுல்ல. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது நீதிமன்றம் தான். எங்கெல்லாம் நீதி மறுக்கப்படுகிறதோ அவர்களெல்லாம் தேடி வருகிற இடமாக நீதிமன்றம் இருக்கும்போது தணிக்கை குழு மட்டும் பாத்தீங்கன்னா அதிகாரம் பொருந்தியதாவெல்லாம் சொல்ல முடியாது. நான் என் கேள்வி என்ன அப்படின்னா, அதுதான் தணிக்கை சட்டமாக இருக்கும் பட்சம் ஜனநாயகன் வழக்கை நீதிமன்றம் விசாரணைக்கு எடுக்கும் போதே இவர்களுடைய முதல் வாதமாக இந்த வழக்கை விசாரிக்கிற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்ல, இந்த படக்குழுவினருக்கு நீதிமன்றத்தை நாடுகிற உரிமை இல்லைங்கிற அந்த விஷயத்தை அவங்க வச்சிருக்கலாமே. ஏன் இவ்வளவு தூரம் அவங்க அந்த கேஸை லீட் பண்ணி எடுத்துட்டு வரணும்? சோ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த படத்தினுடைய வெளியீட்டை முடக்குவதற்கான ஒரு முயற்சியை தான் இந்த தணிக்கை துறை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இவர்களுடைய வாதத்தில் வெளிப்படுவதா நான் பார்க்கிறேன். நன்றி திரு பிஸ்மி. இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை வழங்கியமைக்க நன்றி. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்று வழங்க கோரிய வழக்கில் சென்சார் போர்டு தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருது. நீதிபதியும் இடையிடையே நிறைய கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கும் சென்சார் போர்டு தரப்பில் விரிவான பதிலும் அளிக்கப்பட்டு வருது. மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலான காட்சிகள் குறித்து புகார் ஆவணங்கள் தாக்கல் செய்தது சென்சார் போர்டு. ஜனநாயகன் படத்திற்கு URA சான்று வழங்க முடிவு செய்ததுக்கு அப்புறமும் மறு ஆய்வுக்கு அனுப்புனது ஏன் அப்படின்னு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதற்கும் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவதற்கு சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சென்சார் போர்டு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இது போன்ற இன்னும் அடுக்கடுக்கான கேள்விகள் ஒரு பக்கம் எழுப்பப்படுது. ஜனநாயகன் படத்தில் பாதுகாப்பு படைகளுக்கான சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஆனால் அதுக்கு உரிய அது சம்பந்தமான பரிசீலனைகள் ஒழுங்காக முறையாக பெறலை. இந்த மாதிரி நிறைய புகார்கள் சென்சார் போர்டு தரப்பில் கொடுக்கப்படுது. இன்னும் 48 மணி நேரம் தான் இருக்குது படம் வெளியாவதற்கு. ஆனால் இன்னுமே சென்சார் சான்று அப்படிங்கிறது வழங்கப்படலை. இந்த அடுக்கடுக்கான புகார்கள் தொடர்பாக நீதிபதியும் சில கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. குறிப்பாக இதெல்லாம் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க நீதிபதி. பார்க்கலாம் இந்த விஷயத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி. ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9ஆம் தேதி
ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு ஏற்கனவே அறிவிப்பை வெளியிட்டாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த நிலையில் இந்த படத்துக்கான சென்சார் சான்று அப்படிங்கிறது இன்னும் கிடைக்கப்பெறலை. 48 மணி நேரம் தான் இருக்குது படம் அடுத்து வெளியாகிறதுக்கு. அதில் இந்த நிலையில் தான் நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறாங்க. இந்த நிலையில் பல்வேறு விஷயங்கள் சென்சார் போர்டு ஏன் இதுக்கு இன்னும் அந்த சென்சார் சான்று கொடுக்கல, இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரியான நிறைய புகார்களை நீதிமன்றம் கிட்ட சென்சார் போர்டு தரப்பில் முன்வைக்கப்பட்டது. நீதிமன்றமும் அதுக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்குறாங்க. நீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய ஆவணங்களை சென்சார் போர்டு தாக்கல் செஞ்சாங்க. நீதிமன்றம் இந்த சென்சார் போர்டு கிட்ட எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அவங்க பதிலும் கொடுத்துட்ருக்குறாங்க. தொடர்ந்து இது போன்ற கேள்வி பதில் விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தில் நீதிமன்றம் அடுத்து என்ன ஒரு உத்தரவை பிறப்பிக்க இருக்கிறது என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிக்காதது ஏன் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஜனநாயகன் படம் வெளிவருவதற்கு இன்னும் 48 மணி நேரமே இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த சென்சார் சான்று அப்படிங்கிறது கொடுக்கப்படலை. இது தொடர்பான வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று துவங்கி நடைபெற்று வரக்கூடிய விசாரணையில் நீதிமன்றம் பல அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்குறாங்க. அது எல்லாத்துக்குமே சென்சார் போர்டு தரப்பில் பதில் கொடுக்கப்பட்டு வருது. இந்த நிலையில் தான் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு தகவல் கொடுக்காதது ஏன் அப்படின்னு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஜனவரி 5ஆம் தேதியே மறு ஆய்வு குறித்த தகவல் தயாரிப்பு நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுருச்சு. மறு ஆய்வு குழு அமைத்து மறு ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு தகவலானது தயாரிப்பு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சென்சார் போர்டு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்தில் சென்சார் போர்டுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னுமே சென்சார் போர்டு ஒரு உறுதியான ஒரு பதிலை கொடுத்துருக்கு. உயர்நீதிமன்றத்தில் தணிக்கை வாரியத்தில் 2 அடுக்குமுறை இருக்குது அப்படின்னும் சென்சார் போர்டு தரப்பில் சொல்லப்படுது. படத்தை முதலில் பார்த்த குழுவினர் ஒருமனதாக சான்று வழங்க முடிவு செய்தனர் அப்படின்னு ஒரு பக்கம் பட தயாரிப்பு நிறுவனம் அவங்களுடைய தரப்பில் வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், இப்போ வரைக்கும் சென்சார் போர்டு பல பதில்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பல தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீதிமன்றமும் பல்வேறு கேள்விகளை கேட்குறாங்க. ஏன் நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிட்டு மறு ஆய்வுக்கு போனீங்க, மறு ஆய்வுக்கு போனதை பட தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட சொல்லிட்டீங்களா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள். இன்னொரு பக்கம் சென்சார் போர்டு அவங்க பக்கம் இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் பதிலளிச்சுட்டு வராங்க. பட தயாரிப்பு நிறுவனம் இப்போ அவங்களுடைய தரப்பு வாதத்தை துவங்கிட்டாங்க அப்படின்னு நம்புறோம். அது பற்றிய விவரங்கள் என்ன? நிச்சயமாக இந்த வழக்கை பொறுத்தவரையில விரிவான விசாரணை என்பது நீதிமன்றம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் காரணமாகத்தான் இரு தரப்பினரிடமே அவர்களுடைய தரப்பு தகவல்களை தொடர்ந்து அவர்கள் தெரிவித்து வருகின்றனர் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த ஜனநாயகன் படத்திற்கு சான்று மறு ஆய்வு செய்யப்படும் என்பதுதான் இப்போதைக்கு சென்சார் போர்டுடைய தகவலாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கூடுதலாக அவர்களுடைய அதிகாரம் என்பது அதிகாரத்தை தெரிவிக்கும் வகையில நீதிமன்றத்துல சென்சார் போர்டு தரப்பு வழக்கறிஞர்கள் தகவல்களை தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் நீதிபதியை பொறுத்தவரையில மறு ஆய்வு குறித்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்படாதது ஏன் என்ற கேள்வியை வைத்திருக்கின்றனர். ஜனவரி 5ஆம் தேதியே மறு ஆய்வுக்கு இந்த திரைப்படம் மீண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்ததாகவும் சென்சார் போர்டு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு இந்த அளவுக்கு விசாரணை முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணம், நாளை மறுநாள் இந்த திரைப்படம் திரையரங்கல்ல வெளியாகிறது. பல்வேறு நாடுகள்ல, ஏன் தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டங்களிலும் கூட திரைப்படங்களுக்கான டிக்கெட்டுகள் விற்று முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் இதன் காரணமாக பெரும் அளவுல பொருளாதாரம் இந்த திரைப்படத்தை ஒட்டி திரையரங்க உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள், விளம்பரதாரர்கள் என பல தரப்பட்டோர் இந்த திரைப்படத்துடைய தேதி மாற்றி அமைக்கப்பட்டால் பாதிக்கப்படுவார்கள் என்பது தயாரிப்பாளருடைய கருத்தாக மட்டுமல்லாமல் நிதர்சனமாகவும் இருக்கிறது. இந்த நிலையில தான் ஜனநாயகன் திரைப்படத்திற்கான சான்று மறு ஆய்வு செய்யப்படும் என்பதை சென்சார் போர்டு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறத பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த வழக்குல ஒரு விஷயத்தை சென்சார் போர்டு மீண்டும் மீண்டும் சொல்வது என்னவென்றால், இந்த திரைப்படம் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முடிவாக இருக்கிறது. அதற்கான விவரங்களை, அதாவது இது ஏன் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என நாங்கள் தெரிவிக்கிறோம் என்பதற்கான விவரங்களை தான் நீதிபதியின் முன்பாக ஒரு தரப்பின் போதும், அதாவது ஒவ்வொரு முறையின் போதும் அவர்கள் விளக்கமாக தெரிவித்து வருகின்றனர் என்பதைதான் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த திரைப்படத்தை மறு ஆய்வு செய்வதற்கு 2 கட்டமாக
சென்சார் போர்டுல 2 கமிட்டி இருக்கிறாங்க. முதல் கமிட்டி இந்த விஷயத்தை ஏற்கனவே ஒத்துக்கிட்டு யூஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்ட்டு பிலிம் ப்ரொடக்ஷன் சார்பில் சொல்றாங்க. ஆனா மற்றொரு தரப்புல சென்சார் போர்டு சொல்லும் போது இது வந்து 2 டயர் சிஸ்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டயர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் 2வது டயர், அதாவது சென்சார் போர்டுடைய உச்சபட்ச அதிகாரம் தலைவர்கிட்ட இருக்கு. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா மீண்டும் ஒரு மறு தணிக்கைக்கு சென்சார் போர்டுடைய அதிகாரம் என்பது செலுத்தும். அந்த அடிப்படையில சென்சார் போர்டுடைய அதிகாரத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை நீதிபதி முன்பாக சிபிஎஃப்சி சார்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கின்றனர் என்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த விசாரணையின் முடிவுல வரக்கூடிய தீர்ப்பு என்பது திரை வட்டாரத்துல மிகப்பெரிய பேசு பொருளாகும். இது சார்ந்து திரை விமர்சகர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தாலும் விசாரணை என்பது தொடர்ந்து 2 தரப்பு தரவுகளையும் தகவல்களையும் கேட்டபடி நீதிபதி விரிவான விசாரணையை நீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்த சென்சார் போர்டு குழு உறுப்பினர் புகார் தெரிவிக்க முடியாது என்று படத்தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தற்பொழுது நீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், தற்பொழுது படத்தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருது? தொடர்ந்து படத்தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அவர்கள் தரப்புல இந்த திரைப்படத்திற்கான தணிக்கைக்கு அனுப்பியதிலிருந்து எந்த அளவுல சிபிஎஃப்சியில இருந்து அவர்களுக்கு பதில் வந்தது, அது மட்டுமல்லாமல் சிபிஎஃப்சி தரப்புல சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அவர்கள் வைக்கக்கூடிய தரப்பு வாதங்களுக்கும் பதில் தெரிவிக்கும் விதத்துல பதில் வாதங்கள் இடம்பெற்று வருகிறது. அதுல ஒரு குழுவுல 5 நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு நபர் மட்டும் அப்ஜெக்ட் செய்யும் போது அது எப்படி மீதம் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான 4 நபர்களுடைய கருத்தான யூஏ வழங்க வேண்டும் என்பதற்கான அந்த முடிவிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு நபருடைய அப்ஜெக்ஷன் எப்படி குழு உறுப்பினர் இந்த விஷயத்துல ஈடுபடுத்த முடியும் என்பது இருக்கிறது. இதையும் அது மட்டுமல்லாமல் சென்சார் போர்டு குழு உறுப்பினரே எப்படி புகார் தெரிவிக்க முடியும், பேனல்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி புகார் தெரிவிக்க முடியும் என்கிற 2 கேள்விகளை முன்வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் சினிமாட்டோகிராஃப் ரூல்ஸ் ப்ரொவிஷன்ஸ்ல சிபிஎஸ்இ அதாவது தணிக்கை குழுவுக்கான அதிகாரிகள் முறையான விஷயத்துல எடுத்துக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாமல் சிபிஎஸ்இ என்ன நினைக்கிறது என தெரியவில்லை. ஒரு வாரத்துல இயல்பாக ஒரு திரைப்படத்திற்கு இந்த சான்று என்பது பதிவு செய்யப்பட்டதற்கு பிறகாக வழங்கப்படும். ஆனால் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகியும், அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி இந்த திரைப்படத்தை தணிக்கை குழுவினர் பார்க்கின்றனர். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகியும் எங்களுக்கு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு 20 நாட்கள் ஆகியும் எங்களுக்கான சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்ற வருத்தத்தை பட தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பட தணிக்கைக்கான உத்தரவு, அதாவது அந்த அதிகாரத்தை மத்திய அரசிடம் வைத்திருப்பதையும் அதனை ஏற்கனவே கர்நாடக உயர்நீதிமன்றம் இதற்கு எதிரான தீர்ப்பு அளித்திருப்பதாகவும் அதை உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு முறை உறுதி செய்திருப்பதாகவும் படத்திறப்பு தயாரிப்பு நிறுவனம் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை கர்நாடக உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இதற்கு பிறகாக உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை அந்த ரத்து செய்த உத்தரவை மீண்டும் உறுதி செய்திருக்கிறது என்பதை பட தயாரிப்பு நிறுவனம் தீவிரமாக தெரிவித்திருக்கிறது. இந்த விஷயத்துல என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை என்னும் அளவிற்கு படக்குழு, அதாவது தயாரிப்பு குழுவினுடைய வழக்கறிஞர்களுடைய வாதமாக வைக்கப்படுகிறது. சென்சார் போர்டு தனது முடிவை மறு ஆய்வு செய்ய முடியாது. பெரும்பான்மை உறுப்பினர்கள் படத்துக்கு சான்று வழங்க பரிந்துரைத்திருக்கின்றனர். அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிற யூஏ சான்று பெரும்பான்மை இல்லாவிட்டால் மட்டுமே மறு ஆய்வு செய்ய முடியும். ஒரு உறுப்பினர் மட்டும் எப்படி பெரும்பான்மை உறுப்பினர்களின் முடிவை செல்லாது என கூற முடியும் என்பதை ஆணித்தரமாக இந்த பட தயாரிப்பு நிறுவனம் அவர்களது தரப்பு தகவலாக வைத்திருக்கிறது. புகார் அளித்ததே குழுவின் உறுப்பினர்கள் ஒருவர் தான் என்பது தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிய வந்தது. புகார் அளித்தவர் குறித்து இன்று வரை தெரியாமல் இருந்தது என்பதும் தயாரிப்பு நிறுவனத்துடைய தரப்பு வாதமாக இருக்கிறது. தொடர்ந்து படம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது சென்சார் போர்டு தரப்பு வாதமாக இருந்தாலும் குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி புகார் அளிக்க முடியும் என்பதையும், அதே போல 5 நபர்கள் கொண்ட குழுவில் பெரும்பான்மையான நிபுணர்கள் கொடுக்கக்கூடிய பரிந்துரைக்கு ஏற்கனவே பரிந்துரைத்திருக்கக்கூடிய நிலையில ஒரு நபருடைய அப்ஜெக்ஷன் மட்டும் எப்படி இந்த மேக்சிமம் நம்பர்ல வரும் என்பதை கேள்வியாக
அவர்களது தரப்பு வாதமாக பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதி முன்பாக அவர்களது தரப்பு தெரிவித்திருப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விசாரணை வாதங்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. தற்பொழுதைய தகவல்களை விவரித்தமைக்கு நன்றி மணிகண்டன். ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க கோரிய வழக்கில் ஜனவரி 9ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று முக்கிய செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்று வழங்கக்கூடிய விவகாரத்தில் நீதிமன்றத்தை நாடிய சூழலில் நீதிமன்றத்தில் இன்று பார்க்குறோம் அப்படின்னா வழக்கு விசாரணை விரிவாக நடைபெற்று வந்தது. சென்சார் போர்டு தரப்பிலையும் பல வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. பட தயாரிப்பு நிறுவனம் சார்பிலையும் பல வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி நாளைய இந்த ஜனவரி 9ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். ஜனநாயகன் திரைப்படம் 9ஆம் தேதி தான் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் சென்சார் சான்று கிடைப்பதில் தற்பொழுது இழுபறி நீடித்து வரக்கூடிய சூழலில் வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் ஜனவரி 9ஆம் தேதி இந்த பட விவகாரம் தொடர்பான தீர்ப்பு வழங்கப்படும் என்று முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், இப்ப ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தில் இந்த சென்சார் சான்று விவகாரத்தில் தீர்ப்பு வரும் அப்படின்னு முக்கிய செய்தி வெளியாகி இருக்கிறது. முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ஏற்கனவே இன்றைக்கு மதியத்துக்கு பிறகு அதாவது பிற்பகல்ல நீண்ட விசாரணை நடைபெற்று முடிந்த நிலையில சென்சார் போர்டு மற்றும் பட தயாரிப்பு நிறுவனம் தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதங்களை நிறைவடைந்ததை அடுத்து இந்த வழக்கில் நாளை தீர்ப்பளிக்கப்படும் என்று நீதிபதி முதலில் அறிவித்திருந்தார். இந்த சூழல்ல பட தயாரிப்பு நிறுவனம் முன்வைத்த அந்த வாதங்களுக்கு பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று சொல்லி பதில் வாதங்களை சென்சார் போர்டு தரப்பில் முன்வைக்கிறது. அதுல விதிகளின் அடிப்படையில மட்டும்தான் சென்சார் போர்டு செயல்பட்டு இருக்கிறது. மறு ஆய்வுக்கு அனுப்பிய முடிவு மத்திய அரசினுடைய முடிவு அல்ல. சென்சார் போர்டு தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. இந்த விவகாரத்துல சென்சார் போர்டு தலைவர் மட்டுமே தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்தி இருக்கிறார். அனைத்தும் நியாயமாக நடந்திருக்கிறது என்றும் ஒரு படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்கப்படும் வரை அதை மறு ஆய்வு செய்ய தணிக்கை குழுவுக்கு அதிகாரம் உள்ளது. அந்த அடிப்படையில சான்றிதழ் வழங்கப்பட்ட பிறகுதான் அதை மறு ஆய்வு செய்ய முடியாது. ஆனா இதுவரைக்கும் சான்றிதழ் வழங்கப்படாததுனால இது மறு ஆய்வு செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு வாதம் சென்சார் போர்டு தரப்பில் பதில் வாதமாக முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பை நீதிபதி தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார். அப்போது பட தயாரிப்பு நிறுவனம் தரப்புல இந்த படம் 9ஆம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய தகவலை நீதிபதியிடம் தெரிவித்தார். இதை தொடர்ந்து நீதிபதி இந்த வழக்குல மே அதாவது அன்றைய தினம் வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு கருத்தை சொல்லி விளக்கம் சொல்லி அந்த வழக்கினுடைய தீர்ப்பு இதன் காரணமாக 9ஆம் தேதி இது தீர்ப்பு வெளியாகும் என்ற ஒரு தகவலை புரிந்து கொள்ள முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இப்போ இந்த திரைப்படத்தை மறு ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டது. இந்த அதிகாரத்தை கர்நாடக உயர் நீதிமன்றம் ரத்து செஞ்சுச்சு. ஆனால் உச்சநீதிமன்றம் அதை உறுதி செஞ்சது அப்படின்னு பட தயாரிப்பு நிறுவனம் குறிப்பிட்டிருந்தாங்க அவங்களுடைய வாதங்களை முன்வைக்கும் போது. இது தொடர்பாக சொல்லியிருக்கக்கூடிய சென்சார் போர்டு மறு ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டதுங்கிறது கிடையாது. சென்சார் போர்டுடைய தலைவருக்கு இது தொடர்பான அதிகாரம் இருக்கு. ஒரு படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய அதிகாரம் சென்சார் போர்டுடைய தலைமைக்கு இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கக்கூடிய விவகாரத்தில் அவங்க நாள் கேட்டிருக்கக்கூடிய சூழல்ல ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான அந்த சென்சார் சான்று தொடர்பான அந்த தீர்ப்பு வெளிவரும் என்று தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அப்ப ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுமா அப்படிங்கிற கேள்வி தற்பொழுது நம் முன் இருக்கிறது. இந்த சென்சார் சான்று வழங்கக்கூடிய விவகாரத்தில் சென்சார் போர்டு பல்வேறு தகவல்களை சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் நீதிபதியும் முக்கியமான சில கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. பட தயாரிப்பு நிறுவனமும் அவங்க தரப்பு விவாதங்கள் எல்லாம் முன் வச்சாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம விரிவாக பார்த்துக்கிட்டு வந்தோம். சென்சார் போர்டு என்னென்ன பதிலெலாம் சொன்னாங்க, நீதிபதி என்ன கேள்வி எழுப்புனாங்க, அதுக்கு பட தயாரிப்பு நிறுவனம் அவங்களுடைய தரப்பில் என்னென்ன வாதங்கள்லாம் முன்வச்சாங்க, இது எல்லாமே நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டு வந்தோம். இந்த நிலையில் ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட அந்த நாளைக்கு தான் இந்த திரைப்படத்திற்கான சென்சார் சான்று விவகாரத்தில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருக்கிறது என்பது தற்பொழுது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. மூத்த செய்தியாளர் திரு வெற்றி அவர்கிட்ட நம்ம பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு வெற்றி. தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை நீங்கள் குறிப்பிட்டு வந்தீங்க. இப்போ இந்த நிலையில் ஜனவரி 9ஆம் தேதி இந்த விவகாரத்தில் தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ ஜனவரி 9ஆம் தேதி இந்த விவகாரத்தில் தீர்ப்பு கொடுக்கப்படுது, ஒருவேளை சென்சார் சான்று கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அன்னைக்கே 9ஆம் தேதியே இந்த படம் வெளியாகும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்குது, எவ்வளவு நேரம் பிடிக்கும் தீர்ப்பு வந்ததுக்கும் படம் வெளியாகிறதுக்கும்?
அன்னைக்கே ரிலீஸ் ஆகுங்கிறது வந்து ஒரு சிரமமான விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா படம் உலகம் முழுக்க நீங்க ரிலீஸ் பண்ணணும் அவங்க. அதனால வந்து வெளிநாடுகள்லாம் உங்களுக்கு வந்து அவங்க இந்த கண்டென்ட் கொடுத்திருந்தா கூட அவங்க இந்த சர்டிபிகேட் இதனோட ப்ரொசீஜர் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அன்னைக்கு கோர்ட் உங்களுக்கு ஆரம்பிக்கிற நேரம், அதுக்கப்புறமா அவங்க தீர்ப்பு கொடுக்கிற நேரம், அதுக்கப்புறம் அந்த தீர்ப்பு பப்ளிஷ் ஆகிறதுக்கு உண்டான மணி நேரங்கள், அது தயாரிப்பாளருக்கு அதனுடைய நகலும் தணிக்கை வாரியத்துக்கு போய் சேர்றதுக்கு உண்டானதுக்கு எப்படியும் அத்தனை மணி நேரங்கள்லாம் கணக்கு பண்ணி அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு நீங்க அதுக்கப்புறமா அது சம்பந்தப்பட்ட டிஜிட்டல் நிறுவனங்கள், ப்ரொஜெக்ஷன் பண்ணக்கூடிய டிஜிட்டல் நிறுவனங்களுக்கு அந்த காப்பி போயிட்டு அவங்க அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணி நீங்க எல்லா பிரிண்ட்லயும் இந்த சென்சார் சர்டிபிகேட்டை வந்து ஆட் பண்ணணும். இன்கேஸ் அதுல திரும்பவும் வந்து ஏதாவது கட்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு ஒரு இன்கேஸ் கொடுத்த பிறகு அதுல இருக்கு அப்படின்னா அதை அவங்க நிவர்த்தி பண்ணணும். ஏன்னா அவங்க தீர்ப்பு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அன்னைக்கு சான்றிதழ் தருவாங்களாங்கிறது தணிக்கை வாரியம், நீதிமன்றம் என்ன, நீதிபதி அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க முடிவெடுக்கணும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அன்றே இது நடைபெறுமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகத்துக்குரியதா தான் நான் பாக்குறேன். அனைத்து விஷயங்களையும் முறைப்படி எல்லாத்தையுமே தீர்த்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நாள் தள்ளி வரலாம், இல்ல அடுத்த வாரம் வந்தாலும் சரியா இருக்கும்னு தோணுது. ஆனா அது தயாரிப்பாளர் எடுக்க வேண்டிய முடிவு தான். அது தீர்ப்பை பொறுத்து தான் நாமளும் அதை முடிவு எடுக்கணும். இது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து உங்களுக்கு என்டையர் இந்தியா வேற, உங்களுக்கு கேரளா மற்ற மாநிலங்கள்லாம் இப்போ வந்து 9ஆம் தேதியே உங்களுக்கு முன்பதிவு வந்து நடந்துட்டு இருக்கு. வெளி மாநிலங்கள்ல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பல சிங்கிள் தியேட்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. பெங்களூரும் கொச்சின்லாம் நான் நேத்து முந்தா நாளே நான் பார்த்தேன். அங்கெல்லாம் FDFS அதாவது முதல் நாள் முதல் காட்சி 6 மணிக்கே போட்டு 1000 ரூபாய்க்குலாம் டிக்கெட் வித்திருக்காங்க. அப்புறம் ஆன்லைன்லயே நான் புக்கிங் சொல்றது, பெங்களூர் போன்ற மாநகரங்கள்ல 1000 ரூபாய் 800 ரூபாய் பார்த்தேன் நான் டிக்கெட் கட்டணம். கொச்சின்ல எல்லாம் உங்களுக்கு 350 ரூபாய் அதிகபட்ச கட்டணம் விற்பனை நடந்திருக்கு. ஆன்லைன் இணையதளத்துல பாத்திருக்கேன் நான். அதெல்லாம் அவங்க சரி பண்ணணும், அதுக்கெல்லாம் திரும்ப கொடுக்கணுங்கிற ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ப்ரொசீஜர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இதை வந்து இன்னும் தாமதப்படுத்தும் தான் நான் நினைக்கிறேன். நன்றி திருவெற்றி. இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் திரு திருப்பூர் சுப்பிரமணியம் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு திருப்பூர் சுப்பிரமணியம். இப்ப ஜனநாயகன் திரைப்படம் 9ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகி பல மாநிலங்களில், தமிழகம் தாண்டி பல மாநிலங்களில் FDFSக்கான டிக்கெட்ஸ் எல்லாமும் வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சென்சார் சான்ற விஷயத்தில் 9ஆம் தேதி தான் தீர்ப்பே கொடுக்குறாங்க. இப்போ ஒருவேளை 9ஆம் தேதி காலையில் தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா 9ஆம் தேதியே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா காலையில நீங்க 6 மணி ஷோக்கு டிக்கெட் கொடுத்து போட்டு அவங்களுக்கு வந்து 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாம் தியேட்டர் ஆடியன்ஸ் எத்தனை பேர் நின்று இருப்பாங்க தியேட்டர் முன்னால? அப்படி பண்ண மாட்டாங்க. 9ஆம் தேதி தீர்ப்பு வந்ததுன்னா 10ஆம் தேதி ரிலீஸ் வச்சுக்குவாங்க. எல்லா டிக்கெட்டுமே ஒரு நாள் தள்ளிக்குவாங்க, ஒரு நாள். சரி, 9ஆம் தேதி டிக்கெட் அப்படியே 10ஆம் தேதி 11ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி அப்படி போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு புக் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்கலாம் அந்த டிக்கெட்டை அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கணும். அப்பதான் அப்படி செஞ்சா தான் தியேட்டர்ல பிரச்சனை இல்லாம இருக்கும். ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போட்டவங்க அவங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போடணும் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு நீங்க இல்ல நெக்ஸ்ட் டே வர்றவங்களுக்கு நெக்ஸ்ட் டே சொல்லி சொன்னீங்கன்னா சரியா வராது. அதனால என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாவே நாங்க தியேட்டர்காரருக்கு அப்படிதான் அட்வைஸ் பண்ணுவோம். நீங்க 9th ரிலீஸ் பண்ண முடியலன்னா, சப்போஸ் 10th ரிலீஸ்னா 9th டிக்கெட் போற 10th வச்சுக்கோங்க, 10th போற 11th வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க சொல்லி கொடுப்போம். அப்படிதான் பிரச்சனை இல்லாம இருக்கு தியேட்டர்கள்ல. இப்ப அதே ஸ்கிரீனிங் கொடுப்பீங்களா? ஏன்னா இப்ப பின்னாடியே பராசக்தி திரைப்படமும் வருது. அப்படி இருக்கும்போது இப்ப 9th வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல அப்படின்னா ஜனநாயகனுக்கான அதே ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து அதே ஸ்கிரீன் நம்பர்ஸ் வந்து அடுத்த நாளுக்கு திரும்ப கொடுக்கப்படுமா? அதுதான் எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அந்த மார்னிங் ஷோக்கு வேணா கொடுக்க முடியுமோ, மற்ற ஷோக்களுக்கு அந்த படத்துக்கு ஆல்ரெடி நம்ம தியேட்டர் ரிசர்வேஷன் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேரு. இப்ப அது நம்ம ஷெட்யூல் பண்றோம்னா கொஞ்சம் சிரமம் தான். இந்த மல்டிபிளெக்ஸ்ல அது ஒரு சிரமம் வரும். சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல பெரிய சிரமம் இருக்காதுங்க, மல்டிபிளெக்ஸ்ல சிரமம் வரும். ஆனா இப்ப நிறைய இடங்கள்ல மல்டிபிளெக்ஸ் வந்துருச்சு அப்படிங்கும் போது அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பாங்க? அது எப்படி சரி செய்வாங்க? எப்படி தீர்க்கங்கிறது இப்ப எங்களுக்கே வந்து ஒருவேளை இப்ப ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா நாளை அல்லது நாளை மறுநாள் தீர்ப்பு தான் சொல்லியிருக்காங்க. இல்ல, இப்ப ஜனவரி 9ஆம் தேதி தான் தீர்ப்பு வழங்கப்படுங்கிற அறிவிப்பே வெளியாயிருச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க சொன்னீங்க இப்ப 9ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணவங்க எல்லாம் அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப அதே நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் கிடைக்குமா, அதே டைமிங் கிடைக்குமா, இதெல்லாம் தான் இப்ப கேள்வியா இருக்கு இல்லையா? அப்ப அப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா அது எப்படி தியேட்டர் உரிமையாளர்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? அது எப்படி சார்ட் அவுட் பண்ற மட்டும் நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஆலோசனை பண்ணணும். ஏன்னா யுனானிமஸா எல்லா பக்கம் ஒரே மாதிரி பண்ணாதான் சரியா வருங்க.
அதனால நாளைக்கு அதை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு முடிவு எடுக்கணும். எப்படி ஷார்ட் அவுட் பண்ணலாம், என்ன ஏது, ஒருவேளை அந்த பராசக்தி தியேட்டர் அவங்களுக்கு அவங்க கிட்ட கேஸ் சொல்லி ஏதாவது சமாதானப்படுத்த முடியுமா என்ன பார்த்தா நாங்க முடிவு பண்ண முடியுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா சார்? முன்னணி நடிகர்களுடைய படம் கடைசி நிமிஷத்துல இந்த மாதிரி சில விஷயங்கள்னால வர முடியாம போய் கொஞ்சம் தள்ளி போய் இப்படி வரும்போது அது எப்படி நீங்க? என்னுடைய கவனத்துக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சென்சார்ல பிரச்சனையாகி படங்கள் தந்தது எனக்கு ஞாபகம் இல்லைங்க ஒண்ணுமே. நன்றி திரு சுப்பிரமணியன். ஃபைனான்ஸ் பிரச்சனைனா நிறைய படம் இந்த மாதிரி தள்ளி இருக்குது. அப்பெல்லாம் என்ன செய்வீங்க? அப்ப அந்த கோர்ட் வரைக்கும் போய் அதுக்கான பிரச்சனையை தீர்த்துட்டு திரும்ப வராங்க இல்லையா? அப்படி முன்னணி நடிகர்களுடைய படம் வரும்போது அப்ப எப்படி ஸ்கிரீன்ஸ் வந்து பிரிச்சு அப்ப என்ன பண்ணுவோம்னா அந்த தேதியில இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் படம் அது வரைக்கும் வரலைங்க. அதனால என்ன ஆகுனா அப்ப ரீஃபண்ட் கொடுத்துருவோம். அந்த என்ன வெள்ளிக்கிழமை படம் வரலைன்னா வெள்ளிக்கிழமை டிக்கெட் அத்தாவது ரீஃபண்ட் கொடுத்துருவோம். ஓகே. அப்ப இப்ப ரீஃபண்ட் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல ஸ்கிரீன்ஸ் இன்னும் ஜாஸ்தி பண்றது எப்படின்னு தான் பாப்பீங்க? அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறதுக்கு புக் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த ஆடியன்ஸை நாங்க எப்படி ஃபேஸ் பண்றோங்கிறத நான் உங்களுக்கு திங்க் பண்ணி தான் செய்யணும். அதையே நன்றி திருப்பூர் சுப்பிரமணியம். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. இப்போ ஒரு பக்கம் தீர்ப்பு 9ஆம் தேதி வெளியாகுது. அப்போ தீர்ப்பு என்னவாக இருக்க போகுது? திரும்ப இது சென்சார் போர்ட் சொன்ன மாதிரி மறு ஆய்வுன்னு போகுமா, இல்லை சான்றிதழ் கொடுப்பதற்கான ஒரு தீர்ப்பாக அமைய போதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அடுத்து இப்போ ஒருவேளை 9ஆம் தேதியே தீர்ப்பு வந்துருச்சு, நம்மளுக்கு என்ன சான்றிதழ்ங்கிறத சொல்லிட்டாங்க அப்படின்னா அன்றைக்கே படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக அதுக்கான பிரச்சனை நிறையா இருக்குது அப்படிங்கிறத திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களே சொல்லியிருந்தார். அது வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை, அடுத்த நாளோ இல்லை அதுக்கப்புறமோ தான் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதே ஸ்க்ரீன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதா இப்போ மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. மல்டிப்ளெக்ஸில் அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் சவால் நிறைஞ்சதாக தான் இருக்கும் அப்படிங்கிறதும் அவங்க சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த தியேட்டர் அசோசியேஷன் இந்த விஷயத்தில் அடுத்த ஆலோசனை நடத்தி எப்படி அந்த ஸ்க்ரீன்ஸை பகிர்ந்து கொடுக்க போகிறாங்க. ஏன்னா பின்னாடியே அடுத்த நாள் பராசக்தி திரைப்படமும் வருது. அப்படிங்கும்போது இது எப்படி அவங்க வந்து ஸ்க்ரீன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படம் 9ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொன்ன நிலையில் அந்த சென்சார் சான்று தீர்ப்பே 9ஆம் தேதி தான் வருது. அப்படிங்கும்போது இனி அடுத்தடுத்த தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பின்வரும் நாட்களில் தான் நம்ம பார்க்கணும். அண்மை செய்தி: கர்நாடகாவில் ஜனநாயகன் படத்திற்கான வெளியீடு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடானது ஒத்திவைக்கப்படுவதாக விநியோகஸ்தர் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைப்பதில் சிக்கலானது தொடர்ந்து வரும் நிலையில் இங்கிலாந்து, மலேசியா நாடுகளிலும் ஜனநாயகன் படத்தின் வெளியீடு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்று வழங்க கோரிய வழக்கில் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவில் ஜனநாயகன் படத்திற்காக விற்கப்பட்ட டிக்கெட்டுகளுக்கான தொகை திருப்பி அளிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் ஜனநாயகன் படம் வெளியாகவிருந்த நிலையில் தற்போது ஒத்திவைக்க ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி வெளியாகுமா அப்படின்ற கேள்வி இருந்தது. நமக்கு 9ஆம் தேதி அப்படின்றப்போ மற்ற நாடுகளில் அது நம்முடைய 8ஆம் தேதி இரவுலேயே வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழலில் இங்கிலாந்தில் இந்த படத்தை வாங்கியிருந்த நிறுவனம் படத்தை தள்ளி வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு நாட்டில் மட்டும் ஒரு வேர்ல்டு வைட் படம் வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்ற பட்சத்தில் ஜனநாயகன் தள்ளி போவதற்கான வாய்ப்பை நோக்கி நகர்ந்து வருவதாக தெரிகிறது. இங்கிலாந்தில் இந்த படத்தின் வெளியீடு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல். செய்தியாளர் ராஜா கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். ராஜா, அந்த இங்கிலாந்தில் இந்த படத்தை வாங்கியிருப்பவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல் என்ன சுருக்கமா? வணக்கம். நடிகர் விஜயின் ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் இதுவரை கிடைக்கப்பெறாமல் படக்குழுவினர் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதன் இறுதி தீர்ப்பு ஜனவரி 9ஆம் தேதி தான் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் விஜய் ரசிகர்கள் மிகவும் ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள். படம் வெளியாகுமா இல்லையா, ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகவில்லை என்றால் எந்த தேதியில் வெளியாகும் என்ற பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வருகிறது. இந்த திரைப்படத்தின் வெளிநாட்டு திட்டமிட்ட தேதிப்படி ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என படக்குழுவின் சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அங்கே பிரீமியர் ஷோ எல்லாம் டிக்கெட் புக்கிங் ஆகியுள்ளது. இந்த நிலையில் வெளிநாட்டின் உரிமை பெற்ற விநியோகஸ்தர்கள் அந்த நாடுகளில் ரிலீஸ் தேதியை சிலர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. குறிப்பாக இங்கிலாந்து நாட்டில் வெளியே உரிமை பெற்றுள்ள RFT நிறுவனம் ஜனநாயக திரைப்படம் திட்டமிட்ட தேதிப்படி வெளியாகிறது என அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இது தற்போது சமூக வலைதளங்களில் உலா வருகிறது. விஜய் ரசிகர்கள் மிகவும் ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள். ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிக்காதது ஏன் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
ஜனநாயகன் படம் வெளிவருவதற்கு இன்னும் 48 மணி நேரமே இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த சென்சார் சான்று அப்படிங்கிறது கொடுக்கப்படலை. இது தொடர்பான வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று துவங்கி நடைபெற்று வரக்கூடிய விசாரணையில் நீதிமன்றம் பல அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்குறாங்க. அது எல்லாத்துக்குமே சென்சார் போர்டு தரப்பில் பதில் கொடுக்கப்பட்டு வருது. இந்த நிலையில் தான் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு தகவல் கொடுக்காதது ஏன் அப்படின்னு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஜனவரி 5ஆம் தேதியே மறு ஆய்வு குறித்த தகவல் தயாரிப்பு நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுருச்சு. மறு ஆய்வு குழு அமைத்து மறு ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு தகவலானது தயாரிப்பு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சென்சார் போர்டு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விவகாரத்தில் சென்சார் போர்டுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னுமே சென்சார் போர்டு ஒரு உறுதியான ஒரு பதிலை கொடுத்துருக்கு. உயர்நீதிமன்றத்தில் தணிக்கை வாரியத்தில் 2 அடுக்குமுறை இருக்குது அப்படின்னும் சென்சார் போர்டு தரப்பில் சொல்லப்படுது. படத்தை முதலில் பார்த்த குழுவினர் ஒருமனதாக சான்று வழங்க முடிவு செய்தனர் அப்படின்னு ஒரு பக்கம் பட தயாரிப்பு நிறுவனம் அவங்களுடைய தரப்பில் வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களை கேட்டு பெறுவோம். செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், இப்போ வரைக்கும் சென்சார் போர்டு பல பதில்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பல தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீதிமன்றமும் பல்வேறு கேள்விகளை கேட்குறாங்க. ஏன் நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிட்டு மறு ஆய்வுக்கு போனீங்க, மறு ஆய்வுக்கு போனதை பட தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட சொல்லிட்டீங்களா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள். இன்னொரு பக்கம் சென்சார் போர்டு அவங்க பக்கம் இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் பதிலளிச்சுட்டு வராங்க. பட தயாரிப்பு நிறுவனம் இப்போ அவங்களுடைய தரப்பு வாதத்தை துவங்கிட்டாங்க அப்படின்னு நம்புறோம். அது பற்றிய விவரங்கள் என்ன? நிச்சயமாக இந்த வழக்கை பொறுத்தவரையில விரிவான விசாரணை என்பது நீதிமன்றம் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் காரணமாகத்தான் இரு தரப்பினரிடமே அவர்களுடைய தரப்பு தகவல்களை தொடர்ந்து அவர்கள் தெரிவித்து வருகின்றனர் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த ஜனநாயகன் படத்திற்கு சான்று மறு ஆய்வு செய்யப்படும் என்பதுதான் இப்போதைக்கு சென்சார் போர்டுடைய தகவலாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கூடுதலாக அவர்களுடைய அதிகாரம் என்பது அதிகாரத்தை தெரிவிக்கும் வகையில நீதிமன்றத்துல சென்சார் போர்டு தரப்பு வழக்கறிஞர்கள் தகவல்களை தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் நீதிபதியை பொறுத்தவரையில மறு ஆய்வு குறித்து தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்படாதது ஏன் என்ற கேள்வியை வைத்திருக்கின்றனர். ஜனவரி 5ஆம் தேதியே மறு ஆய்வுக்கு இந்த திரைப்படம் மீண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்ததாகவும் சென்சார் போர்டு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு இந்த அளவுக்கு விசாரணை முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணம், நாளை மறுநாள் இந்த திரைப்படம் திரையரங்கல்ல வெளியாகிறது. பல்வேறு நாடுகள்ல, ஏன் தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டங்களிலும் கூட திரைப்படங்களுக்கான டிக்கெட்டுகள் விற்று முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் இதன் காரணமாக பெரும் அளவுல பொருளாதாரம் இந்த திரைப்படத்தை ஒட்டி திரையரங்க உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள், விளம்பரதாரர்கள் என பல தரப்பட்டோர் இந்த திரைப்படத்துடைய தேதி மாற்றி அமைக்கப்பட்டால் பாதிக்கப்படுவார்கள் என்பது தயாரிப்பாளருடைய கருத்தாக மட்டுமல்லாமல் நிதர்சனமாகவும் இருக்கிறது. இந்த நிலையில தான் ஜனநாயகன் திரைப்படத்திற்கான சான்று மறு ஆய்வு செய்யப்படும் என்பதை சென்சார் போர்டு நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறத பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த வழக்குல ஒரு விஷயத்தை சென்சார் போர்டு மீண்டும் மீண்டும் சொல்வது என்னவென்றால், இந்த திரைப்படம் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முடிவாக இருக்கிறது. அதற்கான விவரங்களை, அதாவது இது ஏன் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என நாங்கள் தெரிவிக்கிறோம் என்பதற்கான விவரங்களை தான் நீதிபதியின் முன்பாக ஒரு தரப்பின் போதும், அதாவது ஒவ்வொரு முறையின் போதும் அவர்கள் விளக்கமாக தெரிவித்து வருகின்றனர் என்பதைதான் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த திரைப்படத்தை மறு ஆய்வு செய்வதற்கு 2 கட்டமாக சென்சார் போர்டுல 2 கமிட்டி இருக்கிறாங்க. முதல் கமிட்டி இந்த விஷயத்தை ஏற்கனவே ஒத்துக்கிட்டு யூஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்ட்டு பிலிம் ப்ரொடக்ஷன் சார்பில் சொல்றாங்க. ஆனா மற்றொரு தரப்புல சென்சார் போர்டு சொல்லும் போது இது 2 டயர் சிஸ்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டயர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் 2வது டயர், அதாவது சென்சார் போர்டுடைய உச்சபட்ச அதிகாரம் தலைவர்கிட்ட இருக்கு. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா மீண்டும் ஒரு மறு தணிக்கைக்கு சென்சார் போர்டுடைய அதிகாரம் என்பது செலுத்தும். அந்த அடிப்படையில சென்சார் போர்டுடைய அதிகாரத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை நீதிபதி முன்பாக சிபிஎஃப்சி சார்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கின்றனர் என்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த விசாரணையின் முடிவுல வரக்கூடிய தீர்ப்பு என்பது திரை வட்டாரத்துல மிகப்பெரிய பேசு பொருளாகும். இது சார்ந்து திரை விமர்சகர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தாலும் விசாரணை என்பது தொடர்ந்து 2 தரப்பு தரவுகளையும் தகவல்களையும் கேட்டபடி நீதிபதி விரிவான விசாரணையை நீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணி. ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்த சென்சார் போர்டு குழு
உறுப்பினர் புகார் தெரிவிக்க முடியாது என்று படத்தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் தற்பொழுது நீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், தற்பொழுது படத்தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருது? தொடர்ந்து படத்தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அவர்கள் தரப்புல இந்த திரைப்படத்திற்கான தணிக்கைக்கு அனுப்பியதிலிருந்து எந்த அளவுல சிபிஎஸ்சியில இருந்து அவர்களுக்கு பதில் வந்தது, அது மட்டுமல்லாமல் சிபிஎஸ்சி தரப்புல சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அவர்கள் வைக்கக்கூடிய தரப்பு வாதங்களுக்கும் பதில் தெரிவிக்கும் விதத்துல பதில் வாதங்கள் இடம்பெற்று வருகிறது. அதுல ஒரு குழுவுல 5 நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு நபர் மட்டும் அப்ஜெக்ட் செய்யும் போது அது எப்படி மீதம் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான 4 நபர்களுடைய கருத்தான யூஏ வழங்க வேண்டும் என்பதற்கான அந்த முடிவிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு நபருடைய அப்ஜெக்ஷன் எப்படி குழு உறுப்பினர் இந்த விஷயத்துல ஈடுபடுத்த முடியும் என்பது இருக்கிறது. இதையும் அது மட்டுமல்லாமல் சென்சார் போர்டு குழு உறுப்பினரே எப்படி புகார் தெரிவிக்க முடியும், பேனல்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி புகார் தெரிவிக்க முடியும் என்கிற 2 கேள்விகளை முன்வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் சினிமாட்டோகிராஃப் ரூல்ஸ் ப்ரொவிஷன்ஸ்களை சிபிஎஸ்இ அதாவது தணிக்கை குழுவுக்கான அதிகாரிகள் முறையான விஷயத்துல எடுத்துக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாமல் சிபிஎஸ்இ என்ன நினைக்கிறது என தெரியவில்லை. ஒரு வாரத்துல இயல்பாக ஒரு திரைப்படத்திற்கு இந்த சான்று என்பது பதிவு செய்யப்பட்டதற்கு பிறகாக வழங்கப்படும். ஆனால் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகியும், அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி இந்த திரைப்படத்தை தணிக்கை குழுவினர் பார்க்கின்றனர். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகியும் எங்களுக்கு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு 20 நாட்கள் ஆகியும் எங்களுக்கான சான்றிதழ் வழங்கப்படவில்லை என்ற வருத்தத்தை பட தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பட தணிக்கைக்கான உத்தரவு, அதாவது அந்த அதிகாரத்தை மத்திய அரசிடம் வைத்திருப்பதையும் அதனை ஏற்கனவே கர்நாடக உயர்நீதிமன்றம் இதுக்கு எதிரான தீர்ப்பு அளித்திருப்பதாகவும் அதை உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு முறை உறுதி செய்திருப்பதாகவும் படத்திறப்பு தயாரிப்பு நிறுவனம் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் மத்திய அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை கர்நாடக உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இதற்கு பிறகாக உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை அந்த ரத்து செய்த உத்தரவை மீண்டும் உறுதி செய்திருக்கிறது என்பதை பட தயாரிப்பு நிறுவனம் தீவிரமாக தெரிவித்திருக்கிறது. இந்த விஷயத்துல என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை என்னும் அளவிற்கு படக்குழுவின், அதாவது தயாரிப்பு குழுவினுடைய வழக்கறிஞர்களுடைய வாதமாக வைக்கப்படுகிறது. சென்சார் போர்டு தனது முடிவை மறு ஆய்வு செய்ய முடியாது. பெரும்பான்மை உறுப்பினர்கள் படத்துக்கு சான்று வழங்க பரிந்துரைத்திருக்கின்றனர். அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிற யூஏ சான்று பெரும்பான்மை இல்லாவிட்டால் மட்டுமே மறு ஆய்வு செய்ய முடியும். ஒரு உறுப்பினர் மட்டும் எப்படி பெரும்பான்மை உறுப்பினர்களின் முடிவை செல்லாது என கூற முடியும் என்பதை ஆணித்தரமாக இந்த பட தயாரிப்பு நிறுவனம் அவர்களது தரப்பு தகவலாக வைத்திருக்கிறது. புகார் அளித்ததே குழுவின் உறுப்பினர்கள் ஒருவர் தான் என்பது தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிய வந்தது. புகார் அளித்தவர் குறித்து இன்று வரை தெரியாமல் இருந்தது என்பதும் தயாரிப்பு நிறுவனத்துடைய தரப்பு வாதமாக இருக்கிறது. தொடர்ந்து படம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது சென்சார் போர்டு தரப்பு வாதமாக இருந்தாலும் குழுவில் இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி புகார் அளிக்க முடியும் என்பதையும், அதே போல 5 நபர்கள் கொண்ட குழுவில் பெரும்பான்மையான நிபுணர்கள் கொடுக்கக்கூடிய பரிந்துரைக்கு ஏற்கனவே பரிந்துரைத்திருக்கக்கூடிய நிலையில ஒரு நபருடைய அப்ஜெக்ஷன் மட்டும் எப்படி இந்த மேக்சிமம் நம்பர்ல வரும் என்பதை கேள்வியாக அவர்களது தரப்பு வாதமாக பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதி முன்பாக அவர்களது தரப்பு தெரிவித்திருப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து விசாரணை வாதங்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. தற்பொழுதைய தகவல்களை விவரித்தமைக்கு நன்றி மணிகண்டன். தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கிய பிறகு சினிமாவில் இருந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் என்ற ஒரு அறிவிப்பை அப்போதே விஜய் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் ஜனநாயகன் திரைப்படத்தின் அறிவிப்பு வெளியானதிலிருந்து கூடுதல் பரபரப்பும் எதிர்பார்ப்பும் தொற்றிக்கொண்டது என்று சொன்னால் மிகையாகாது. காரணம், தங்கள் ஆதர்ச நாயகனான, தங்களுக்கு பிடித்த நாயகனான விஜயின் கடைசி திரைப்படமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. தற்பொழுது இந்த ஜனநாயகன் திரைப்படம் கடந்த அக்டோபர் மாதமே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த நிலையில் சென்சார் பிரச்சனை தொடர்ந்த நிலையில் தற்பொழுது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாது என்ற அறிவிப்பு தயாரிப்பு நிறுவனத்தால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது.
தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன் வணக்கம். 9ஆம் தேதிக்காக விஜய் ஃபேன்ஸ் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்த நிலையில இப்போ படம் ரிலீஸ் ஆகாதுன்னு தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன காரணங்கள் தயாரிப்பு நிறுவனத்தின் அறிவிப்புல மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது? இதுவரைக்கும் இந்த விவகாரத்தில் நடந்தது என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ஒன் லாஸ்ட் டைம் என்ற அறிவிப்புடன் இந்த படத்துடைய அறிவிப்பு துவங்கி இருந்தது. இந்த படத்துடைய பெயர் அறிவிப்பின் போது கூட ஒன் லாஸ்ட் டைம் என விஜயுடைய துவக்க காலத்திலிருந்து படங்கள் அடங்கிய ஒரு வீடியோ தொகுப்புடன் தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அந்த நாள் தொடர்ந்து இந்த படத்திற்கான பெயர் என்னவாக இருக்க போகிறது, படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்கும், மோஷன் போஸ்டர், டீசர், ட்ரெய்லர் என அனைத்திற்குமே விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் திரையுலகத்திற்குரிய அனைத்து ரசிகர்களுமே மிகுந்து எதிர்பார்த்த படத்தமான இந்த ஜனநாயகன் வெளியீடு 48 மணி நேரத்திற்கு முன்பாக, அதாவது நாளை மறுநாள் இந்த திரைப்படம் திரைக்கு வர இருந்த நிலையில தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி தணிக்கை சான்றிதழுக்காக சிபிஎஃப்சிக்கு இந்த திரைப்படம் அனுப்பி வைக்கப்பட்டு சில மறு தணிக்கைகளுக்கு பிறகு கமிஷன் செய்யப்பட்டும் நேற்று வரையில இந்த தணிக்கை சான்றிதழ் என்பது கொடுக்கப்படாததன் காரணமாக தயாரிப்பு நிறுவனம் சார்பில் நீதிமன்றத்தை நாட முடிவெடுத்து இன்று விசாரணை பிரதிவாதங்கள் நடத்தி வைத்து முடிக்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் தேதி காலை தான் இதற்கான தீர்ப்பு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டாலும் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல இதனை படமாக அன்றைய தேதியிலே வெளியிடுவதில் பல சிக்கல்கள் இருக்கிறது என கருதிய நிலையில ஒவ்வொரு நாடாக, அதாவது வெளிநாடுகளிலும் இந்த திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில ஒவ்வொரு நாடுகளிலும் டிஸ்ட்ரிபியூட்டர்களாக எடுத்திருக்கிறவர்கள் இந்த திரைப்படம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பை ஒவ்வொருவராக வெளியிட்டு, அதாவது ஐரோப்பிய நாடுகள், பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற பல்வேறு கண்டங்கள்ல இந்த அறிவிப்பு வெளியாகிய நிலையில உலகம் முழுவதும் இந்த திரைப்படத்தை டிஸ்ட்ரிபியூஷனுக்காக, அதாவது தயாரிப்பு செய்த கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் அதிகாரப்பூர்வமாக ஜனவரி 9ஆம் தேதி இந்த திரைப்படம் திரைக்கு வராது என்பதை அறிவித்திருக்கிறது. அதோடு சேர்ந்து அவர்களுடைய கருத்துக்களையும், அதாவது மிகுந்த வருத்தத்துடன் மதிப்பிற்குரிய ரசிகர்களிடம் இந்த தகவலை பகிர்ந்து கொள்கிறோம். ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்றும் திரைப்படத்தை சுற்றியுள்ள எதிர்பார்ப்பு, உற்சாகம் மற்றும் உணர்வுகளை முழுமையாக புரிந்து கொள்கிறோம். இந்த முடிவு எங்களுக்கு எளிதானதல்ல, புதிய வெளியீட்டு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு, அதாவது அந்த தீர்ப்புக்கு பிறகாகவே விஜய் ரசிகர்கள் அவர்களுடைய வருத்தத்தை, அதாவது தங்களுடைய ஆதர்ச நாயகனுடைய கடைசி படம் என அவர் மூலமாகவே 1க்கு 2 முறை உறுதி செய்யப்பட்டிருக்கூடிய இந்த ஜனநாயகன் திரைப்படத்தின் ஒத்திவைப்பு தேதி மாற்றம் என்பது விஜய் ரசிகர்களிடையே பெருத்த ஏமாற்றத்தை உருவாகி இருக்கிறது. இருந்தாலும் அவருக்கான ஆதரவு தொடர்ந்து வழங்கப்படும் என்பதை நிரூபிக்கும் விதத்தில் ட்விட்டர்ல ப்ரொடக்ஷன்ஸுக்கும் அதே போல விஜய்க்குமான ஆதரவை அவர்களது ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர். நன்றி மணிகண்டன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. ரசிகர்களுடைய பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தேதியானது தள்ளி வைக்கப்படுவதாக படத்தின் தயாரிப்பு நிறுவனமே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல். தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கிய பிறகு சினிமாவில் இருந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் என்ற ஒரு அறிவிப்பை அப்போதே விஜய் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்தது. அந்த வகையில் ஜனநாயகன் திரைப்படத்தின் அறிவிப்பு வெளியானதிலிருந்து கூடுதல் பரபரப்பும் எதிர்பார்ப்பும் தொற்றிக்கொண்டது என்று சொன்னால் மிகையாகாது. காரணம், தங்கள் ஆதர்ச நாயகனான, தங்களுக்கு பிடித்த நாயகனான விஜயின் கடைசி திரைப்படமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் ரசிகர்கள் மத்தியில் இருந்தது. தற்பொழுது இந்த ஜனநாயகன் திரைப்படம் கடந்த அக்டோபர் மாதமே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த நிலையில் சென்சார் பிரச்சனை தொடர்ந்த நிலையில் தற்பொழுது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகாது என்ற அறிவிப்பு தயாரிப்பு நிறுவனத்தால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன் வணக்கம். 9ஆம் தேதிக்காக விஜய் ஃபேன்ஸ் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்த நிலையில இப்போ படம் ரிலீஸ் ஆகாதுன்னு தயாரிப்பு நிறுவனம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன காரணங்கள் தயாரிப்பு நிறுவனத்தின் அறிவிப்புல மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது? இதுவரைக்கும் இந்த விவகாரத்தில் நடந்தது என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ஒன் லாஸ்ட் டைம் என்ற அறிவிப்புடன் இந்த படத்துடைய அறிவிப்பு துவங்கி இருந்தது. இந்த படத்துடைய பெயர் அறிவிப்பின் போது கூட ஒன் லாஸ்ட் டைம் என விஜயுடைய துவக்க காலத்திலிருந்து படங்கள் அடங்கிய ஒரு வீடியோ தொகுப்புடன் தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அந்த நாள் தொடர்ந்து இந்த படத்திற்கான பெயர் என்னவாக இருக்க போகிறது, படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்கும், மோஷன் போஸ்டர், டீசர், ட்ரெய்லர் என அனைத்திற்குமே விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் திரையுலகத்திற்குரிய அனைத்து ரசிகர்களுமே
மிகுந்து எதிர்பார்த்த படத்தமான இந்த ஜனநாயகன் வெளியீடு 48 மணி நேரத்திற்கு முன்பாக, அதாவது நாளை மறுநாள் இந்த திரைப்படம் திரைக்கு வர இருந்த நிலையில தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி தணிக்கை சான்றிதழுக்காக சிபிஎஃப்சிக்கு இந்த திரைப்படம் அனுப்பி வைக்கப்பட்டு சில மறு தணிக்கைகளுக்கு பிறகு கமிஷன் செய்யப்பட்டும் நேற்று வரையில இந்த தணிக்கை சான்றிதழ் என்பது கொடுக்கப்படாததன் காரணமாக தயாரிப்பு நிறுவனம் சார்பில் நீதிமன்றத்தை நாட முடிவெடுத்து இன்று விசாரணை பிரதிவாதங்கள் நடத்தி வைத்து முடிக்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் தேதி காலை தான் இதற்கான தீர்ப்பு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டாலும் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல இதனை படமாக அன்றைய தேதியிலே வெளியிடுவதில் பல சிக்கல்கள் இருக்கிறது என கருதிய நிலையில ஒவ்வொரு நாடாக, அதாவது வெளிநாடுகளிலும் இந்த திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில ஒவ்வொரு நாடுகளிலும் டிஸ்ட்ரிபியூட்டர்களாக எடுத்திருக்கிறவர்கள் இந்த திரைப்படம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பை ஒவ்வொருவராக வெளியிட்டு, அதாவது ஐரோப்பிய நாடுகள், பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற பல்வேறு கண்டங்கள்ல இந்த அறிவிப்பு வெளியாகிய நிலையில உலகம் முழுவதும் இந்த திரைப்படத்தை டிஸ்ட்ரிபியூஷனுக்காக, அதாவது தயாரிப்பு செய்த கேவிஎன் புரொடக்ஷன் அதிகாரப்பூர்வமாக ஜனவரி 9ஆம் தேதி இந்த திரைப்படம் திரைக்கு வராது என்பதை அறிவித்திருக்கிறது. அதோடு சேர்ந்து அவர்களுடைய கருத்துக்களையும், அதாவது மிகுந்த வருத்தத்துடன் மதிப்பிற்குரிய ரசிகர்களிடம் இந்த தகவலை பகிர்ந்து கொள்கிறோம். ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்றும் திரைப்படத்தை சுற்றியுள்ள எதிர்பார்ப்பு, உற்சாகம் மற்றும் உணர்வுகளை முழுமையாக புரிந்து கொள்கிறோம். இந்த முடிவு எங்களுக்கு எளிதானதல்ல, புதிய வெளியீட்டு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு, அதாவது அந்த தீர்ப்புக்கு பிறகாகவே விஜய் ரசிகர்கள் அவர்களுடைய வருத்தத்தை, அதாவது தங்களுடைய ஆதர்ச நாயகனுடைய கடைசி படம் என அவர் மூலமாகவே 1க்கு 2 முறை உறுதி செய்யப்பட்டிருக்கூடிய இந்த ஜனநாயகன் திரைப்படத்தின் ஒத்திவைப்பு தேதி மாற்றம் என்பது விஜய் ரசிகர்களிடையே பெருத்த ஏமாற்றத்தை உருவாகி இருக்கிறது. இருந்தாலும் அவருக்கான ஆதரவு தொடர்ந்து வழங்கப்படும் என்பதை நிரூபிக்கும் விதத்தில் ட்விட்டர்ல ப்ரொடக்ஷன்ஸுக்கும் அதே போல விஜய்க்குமான ஆதரவை அவர்களது ரசிகர்கள் தெரிவித்து வருகின்றனர். நன்றி மணிகண்டன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. ரசிகர்களுடைய பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தேதியானது தள்ளி வைக்கப்படுவதாக படத்தின் தயாரிப்பு நிறுவனமே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்டோம்.